பிரைஸ் தி லார்ட். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தெய்வம் மனிதன் அல்ல, அவர் தெய்வம். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். மனிதர்கள் மாறுவார்கள். மனிதர்கள் இன்று உங்களை நேசிப்பார்கள், நாளை அதே மனிதன் உங்களை வெறுத்து விடுவார். ஆனால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதுமில்லை, நம்மை விட்டு விலகுவதுமில்லை. இல்லை, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஏன் அவர் நம்மை கைவிட மாட்டார்? அவர் நம்மீது பிரியம் வைத்து அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் நாம். எனவே அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை அவர் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் பிரியம் வைத்து உங்களை தெரிந்து கொண்டபடினாலே, விருப்பத்தோடு அவர் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நீங்கள் அவரால் கைவிடப்படுவதில்லை. தமது நாமத்தின் நிமித்தம் அவர் உங்களை கைவிட மாட்டார். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? விசுவாசித்திடுங்கள். God bless you.